ஒரு மனிதன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பலவிதமான விஷயங்களை ஆயுதமாக பயன்படுத்துவான். ஒரு குரூப் வந்து காசு இருந்தால் போதுமையா, எல்லாத்தையும் வாங்கிடலாம், காசு போதும் அப்படின்னு நினப்பான். அதுக்காக பணத்தை ஓடி ஓடி சம்பாதிப்பான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் காசை கொடுத்து எல்லாத்தையும் சரி கட்ட முடியாது. ஒரு பெத்த தாயினுடைய அன்பை பணம் கொடுத்து யாரும் இது வரைக்கும் வாங்கினதாக சரித்திரம் கிடையாது. ஒரு மகனுடைய பாசத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஒரு நல்ல இதயத்தை எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் நல்ல இதயத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் பணம் என்பது ஒரு பெரிய பலமிக்க ஒரு ஆயுதம்தான். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆள் பலத்தை வச்சு காரியத்தை சாதிப்பேன். ஒரு 10 அல்லக்கையை வச்சுக்குவேன், போட வருவோம்ல, ஆள் இருக்குடா எனக்கு, என்ன பணத்தை வாங்கிட்டு தரமாட்டேங்கிறியா, டே மாயாண்டி அப்படின்னா ஒரு 20 பேர் வருவேன். அவன் பணத்தை கொடுத்துருவேன். ஆள் பலத்தை வச்சு ஒரு குரூப் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பலம் எது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அறிவு கொடுக்கின்ற பலம்தான் உலகத்தில் மிகப்பெரிய பலம். அந்த பலத்திற்கு இணையான ஒரு சக்தியை இதுவரைக்கும் யாரும் கொடுக்க முடியாது. அந்த அறிவையும் கற்ற கல்வியையும் வெளியே சொல்லணும்னா பேச்சு தான் அதுக்கு சரியான ஒரு வடிவம். நம்ம காலையிலேருந்து யார்கிட்டையெல்லாம் பேசுகிறோம்ட்டு ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட காலையில் எந்திரிச்சு என்ன பேசுவான், காப்பி ஓட்டு கொடு, டிஃபன் எடுத்து வை, ஆஃபீஸுக்கு போகிறேன்ல, நான் நேற்று ட்ரெஸ்ஸு அயன் பண்ணி வைக்க சொன்னேன்ல வைய, எடு காப்பியா, இதை எடுத்து வை, சட்னியை ஊற்று. ரொம்ப வீட்டில் ரொம்ப அதிகாரமாக இருப்பான். அதே அதிகாரத்தை வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னே காட்ட முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னே பஸ்ஸில் ஏறுறேன், கண்டக்டரு ஓரத்தில் போங்க, என்ன ஓரம் அப்படின்னா கண்டக்டரு இறங்கியா, என்ன சத்தம், அங்கே நான் பஸ்ஸே கலகமாகி போயிடும். வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிற மாதிரியே நம்ம சமுதாயத்தில் பேச முடியாது. ஒருத்தர்கிட்ட வழி கேட்கணும், எப்படி கேட்கணும், அண்ணே அறிவாலயத்துக்கு போகணும்னே எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால் தான் சொல்லுவான். வா வாயா, அறிவாலயத்துக்கு போகணும், போகிறதுனா போயா, அதுக்கு ஏன் என்னைய இப்படி கூப்பிடுற கேட்பானா, கேட்க மாட்டான். ஒரு அறிவாலயத்துக்கு வழி கேட்கறது கூட பண்போட பாசத்தோட பணியோட கேட்டால் தான் வழி கிடைக்கும். தனி மனித வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது சுயமுயற்சியா, வீட்டு சூழலா, சமூக சூழலா? கலைமாமணி, நகைச்சுவை தென்றல் போன்ற பல பட்டங்களை சுயமுயற்சியினால் தன்னகத்தே கொண்டிருக்கும் திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களுக்கும், எவர் ஒருவரின் உதவியுமின்றி சுயமாக வழக்கறிஞராகி எனது பேச்சிற்கு மதிப்பெண்கிடவிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், நான் செய்த சுயமுயற்சியை செவிகொடுத்து கேட்கவிருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக இந்த எதிரணியினருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னுரையிலேயே இவ்வளவு பாயிண்ட் பேசின ஒரு பேச்சாளர் நீதாயா. ஆனால் ஆளை பார்த்தா ரகுவரை மாதிரியே இருக்கியா நீ. அந்த ஸ்டைலு பேச்செல்லாம் பார்த்தீங்களா, சுயமுயற்சியா அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டனி, மார்க் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. சில பேர் ஜல்லிக்கட்டை பற்றி பேசுனீங்க, இன்னும் பல பேர் பேச இருக்கிறீர்கள், நிச்சயமாக எனக்கு தெரியும். ஏன்னா அது தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட ஒரு போராட்டம். சமூகத்தை பற்றி பேசுகிறவங்க சொல்லலாம், ஜல்லிக்கட்டு இந்த போராட்டம் எதற்கு வெற்றி பெற்றது என்றால், சமூகம் கூடியது, 7 லட்சம் பேர் கூடுனா அதனால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. தனி ஒருவன் அங்கே போய் நின்று அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்குமா என்று சமூகத்தை பற்றி பேசுபவர்கள் கூறலாம். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தனி ஒரு மனிதன் நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிருக்காவிட்டால் அந்த சமூகம் கூடியிருக்குமா என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மண், நீங்கள் பிறந்த அனைவரும் தமிழ் மண்ணில் பிறந்து இருக்கிறோம். இந்த தமிழ் மண் ஆண்டவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் போடலாம். ஸ்ரீ ராஜாஜி அவர்கள், பெருந்தலைவர் காமராசர், அறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள், இந்த மாதிரி மாமேதைகள் ஆண்ட இந்த நாடு. நான் கூறிய 4 பேருமே சுயமாக சுய முயற்சியினால் தலைவர்களானவர்கள். இவங்களுக்கு சமூகமோ வீட்டில் இருக்கிறவங்களோ உதவி பண்ணல. முதலில் தலைப்பை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். தனி ஒரு மனிதனின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பெரிதும் துணை நிற்பது சுய முயற்சியே,
வீட்டுச் சூழலே சமூக சூழலே. தலைப்பிலேயே முதன்மை சுயமுயற்சிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு எனக்கு சத்தியமா தெரியலையா. நான் பேசுனேன், இவன் என்ன பேசுறது, நீங்க என்ன நம்புறதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் வள்ளுவனே என் தரப்பில் இருக்கிறான். எப்படின்னு கேட்குறீங்களா? உழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாதுயற்றுபவர்னு சொன்னாரே வள்ளுவர், சும்மாவா சொல்லியிருக்காரு? இயல்பு வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டுமானால் அதையும் கூறுகிறேன். ஒரு கல்லூரியை முடித்து விட்டு ஒரு மாணவன் தன்னோட வீட்டுக்கிட்ட அவங்களோட அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா நான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? அப்பா அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நம்ம ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க, கௌரவம் முக்கியம், நடிகன்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, வீட்டில் தான் ஊக்குவிக்கல, நான் சமுதாயத்துக்கிட்ட போய் சொல்கிறேன்னு அந்த சிறுவன் போய் சமுதாயத்துக்கிட்ட சொன்னான்னா அந்த சமுதாயம் என்ன சொல்லுவேன்னா, சி நடிகனா, இந்த மார்க் கம்மியாக வாங்கியிருப்பாங்கனால தான் நடிகன் ஆகணும்னு நினைக்கிறான்னு சொல்லும். ஆனால் இதே சமுதாயமும் வீட்டில் உள்ளவர்களும் தான் தெருவில் ஒரு நடிகன் வந்தால் அவனுடன் சென்று செல்ஃபி எடுத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, ஒருத்தர் பிறந்தாரியா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் ஏசியா ஆப்பிரிக்காலேயே சிறந்த நடிகன் விருதனை பெற்றான், பிரான்சில் ஷெவாலியே விருதனை பெற்றான், மேலும் அமெரிக்க நாட்டிவரை இன்வைட் செய்து கோல்டன் கீ கொடுத்து மரியாதை செய்தது யார்? அவர் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கண்ணா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது அப்படின்னு சொன்னது ஒரு பஸ் கண்டக்டர்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்புவீங்க? ஒரு சாதாரண பேருந்து ஓட்டுநர் இந்தியாவில் புது மூவி ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்றாரு, ஜப்பான்ல பழைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்றாரு. ஏன் இப்ப கூட 600 கோடிக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு. எப்படி? சமுதாயத்தினாலயா, வீட்டு சூழல்னாலயா, சுயமுயற்சியினாலே? இவர் சொன்னாரு, 18 வயசு ஆனா மீச முளைக்குதோ இல்லையோ காதல் முளைச்சிருதாமா. சிறப்பு, மிகச்சிறப்பு. பாகிஸ்தான் என்ற நாட்டில் தீவிரவாதம் இருக்கிறது என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த தீவிரவாதத்தினால ஒரு கிராமத்தில் இருக்கும் பெண்கள் மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க முடியாது, கல்வியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை எதிர்த்து ஒரு 12 வயது பெண் எங்கள் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று போராடி சுயமுயற்சியினால் அத்தனை பெண்களுக்கும் கல்வி அறிவு தேடி கொடுத்தாலே அவள் என்ன செய்தாள்? காதலில் ஈடுபடல சார், கல்வியில் ஈடுபட்டு. இதுவும் சுயமுயற்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு விடுதலை என்பதே கிடையாது. பெண்கள் கல்விக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, இல்லாட்டி உயர்கல்வி கண்டிப்பாக பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இருந்த ஒரு வேளையில் ஏன் இப்படி நடந்தது? ஏன் பெண்கள் கல்வி அறிவு பெறக்கூடாது என்று கூறினார்கள் அப்படின்னு தெரியுமா? வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயமும் பெண்களை பெண்களாக பார்த்தார்கள், சாதனையாளர்களாக பார்க்கவில்லை. இதெல்லாம் தாண்டி பெண்கள் விழித்தெழுந்தார்கள், விழித்தெழுந்து சுய முயற்சி செய்து ஆரம்பித்தார்கள். விளைவு கல்பனா சாவ்லா, தீபா கர்மாக்கர், சாக்ஷி மாலிக், லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். ஐயா, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலத்தில் ஒரு மனிதன் பிறந்தான். அவனை இந்த சமுதாயம் தூற்றியது, வீட்டில் இருப்பவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். இப்படிலாம் பண்ணாதரா, ஒரு கலாச்சாரத்தையே நீ அழிக்கிறா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் விவதா திருமணத்தையும் பால்ய திருமண தடையையும் நோக்கி நீ அயராது போராடினார். இல்லை பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்படி சொல்கிறாங்க, கலாச்சாரத்தையே அழிக்காதுன்னு சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவன் நினச்சிருந்தா இன்று 14 வயது பெண்கள் பள்ளிக்கு சென்றிருக்க முடியுமா? போன மாசம் நானும் சம்பல்லாம் வாங்கினேன், மோனிஷா பொண்ணுக்கு கம்பல்லாம் வாங்கினேன், 3 கல்லு வச்ச மூக்குத்தி வாங்கினேன், மீதி பணத்துல ஜாக்கெட்டு வாங்கினேன், பக்கத்து வீட்டுல தண்டல் வாங்கினேன், மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கினேன், பத்தாத கோரைக்கு வட்டிக்கு வாங்கினேன், மோனிஷா கூட நான் வெட்டியா சுத்துனேன், மூஞ்சிக்கு பூசிட ஃபேர் அண்ட் லவ்லி, தொல்லை பண்ணா என்ன வாங்க சொல்லி, வாவுசி நகரு கொஞ்சம் தள்ளி வாங்கி தந்தேன் நல்ல ஜாதி மல்லி, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஸ்லிப்பரு கேட்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாத்த பார்க்கும், பொண்ணுங்க மேல நீ வைக்காத ஏக்கம், வச்சாக்கா போயிடும் உன்னோட தூக்கம், என்னாட்டம் ஆயிடாத. சார், நான் வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இந்த சமூகத்துக்கு எப்போ காதல்னு இந்த பயவுள்ளைய கோர்த்து விட்டாங்களோ நொந்து நூலா போயிட்டேன் சார். எங்கள் அக்கா பேசும்போது சொன்னாங்க, சமூகத்தில் தான் வளர்ச்சி, சமூகத்தில் தான் மகிழ்ச்சின்னு. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். எப்போ அந்த பிள்ளைய லவ்வை ஓகே பண்ணுச்சோ அடுத்த செகண்டு அவள் எங்கெங்கெல்லாம் போகிறாளோ பஸ்ஸில் ஏறி போய் ஒரு மாதத்துக்கு பஸ்ஸு காசு மட்டும் 5000 ரூபா செலவு பண்ணதுனால போக்குவரத்து கழகத்துக்கு மகிழ்ச்சி.
ஹோட்டலுக்கு கூட்டு போய் மூக்கு பிடிக்க சாப்பிட வச்சதுனால ஹோட்டல்காரனுக்கு மகிழ்ச்சி சார். பைக்கில் தூக்கி வச்சுக்கிட்டு நாயா அலைஞ்சு 1 மாசத்துல 50 லிட்டர் பெட்ரோல் போட்டதுனால பெட்ரோல் பங்குக்காரனுக்கு மகிழ்ச்சி. இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நான் நொந்து நூடல்ஸ் ஆனதுனால ரீசார்ஜ் கடைக்காரனுக்கு வளர்ச்சி சார். இத்தனையும் அனுபவிச்சுட்டு எனக்கு வேலை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அம்மா அப்பா பார்க்குற வெளிநாட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு டாட்டா காட்டிட்டு போனதுனால அவளுக்கும் கூட மகிழ்ச்சியா இருக்கலாம். இத்தனை செஞ்ச எனக்கு எங்க சார் இருக்கு மகிழ்ச்சி, எனக்கு எங்க இருக்கு வளர்ச்சியே? நல்ல வேளை எங்க அப்பா அம்மா மட்டும் வீட்டில் ஆறுதலா பேசி இதை விட நல்ல பிள்ளையா கட்டி வைக்கிறேன்னு சொல்லாம இருந்திருந்தா என் வாழ்க்கை என்கிட்ட போயிருக்கும். தமிழ்நாடு ஒரு தங்கமான தமிழ் மகனை இழந்திருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சும்மா இருக்காங்களா சார் கையை காலை வச்சுக்கிட்டு? பஸ் ஸ்டாண்டில் செவனேன்னு நின்றுருந்தா ஒரு பிள்ளை வந்து கேட்டுச்சு சார், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பக்கம் 2ஆம் நம்பர் பஸ் போகுமா அப்படின்னு. இவ்வளவு தான் கேட்டுச்சு. இவங்க சொல்கிறாங்க, மாப்பிள்ள பஸ் ஸ்டாண்டில் 50 பேர் இருக்கும்போது உங்ககிட்ட மட்டும் வந்து கேட்குறான்னா லவ் இல்லாமையா அப்படின்னாங்க. நானும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட போய், ஏம்மா 2ஆம் நம்பர் பஸ் இங்கிட்டு தான் போகும், நம்ம ஒன்றா சேர்ந்து போயிடுவோன்னு ஒத்த வார்த்தை தான் சொன்னேன். டபக்குன்னு செருப்பு தெரிவிக்கிருச்சு. இவங்க பின்னாடி இருந்து கோரஸா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை 50 பேர் இருக்கும்போது உங்ககிட்ட மட்டும் உரிமையோட செருப்பு காட்டுறான்னா லவ் இல்லாமையா? இந்த முகரக்கட்டைகளுக்கு எது எடுத்தாலும் ட்ரீட்டு. பார்க்குக்கு போய் பார்க்குறான்னா ட்ரீட்டு, சிரிக்கிறான்னா ட்ரீட்டு, முறைக்கிறான்னா ட்ரீட்டு, செருப்பு காட்டினதுக்கு ட்ரீட்டு சார். கூட்டு போய் ட்ரீட் வச்சுக்கிட்டு இருக்கேன், 500 ரூபா செலவு சார். என் உடம்பு கெட்டு நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு ட்ரீட் வாங்கி என் குடலை நாசம் பண்ணுறாங்களே அவங்க முக்கியமா? வாரத்துக்கு 4 தடவை கீரை வச்சு கொடுக்குறாங்களே எங்கள் அம்மா, அவங்க முக்கியமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, அந்த பிள்ளை மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணிச்சு சார். ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு ஒரு பையனோட நம்பர் வாங்கினோம்னா எப்படி வாங்கிறாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி, ராம் எங்கடா இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நேற்று உனக்கு செருப்பை காட்டிட்டு என்னடா நினச்சேன் அப்படின்னுச்சு. நான் பரமாத்திரமான ஆள், செருப்பு ரொம்ப பழசாக இருக்கு, எல்லாவும் ஓகே பண்ணோடனே புது செருப்பு வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன்னு ஒத்த வார்த்தை தான் சொன்னேன். என் அப்ரோச்மெண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக வச்சுக்கிடுவாங்கன்ற நம்பிக்கையில் வாடா ஃப்யூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டா. பெரியவங்க எல்லார்ட்டையும் கேட்குறேன், நாங்களாம் அந்த காலத்தில் அப்படிங்கிறீங்களா? அந்த காலத்தில் நீங்களாம் லவ் பண்ணதே இல்லையா? உங்களுக்கு காடுகரு வயக்காடு தோட்டம் துறவுன்னு 1008 விஷயம் இருந்துச்சுங்க. எங்களுக்கு இப்போ அப்படியா இருக்கு? பூராத்தையும் பிளாட் போட்டு வித்துட்டாங்க. பார்க்குக்கு போனால் துரத்துறாங்க, பீச்சுக்கு போனால் துரத்துறாங்க, சினிமா தேட்டருக்கு போனால் துரத்துறாங்க. போலீஸ் தொல்லை தாங்க முடியல சார். நிம்மதியாக நல்ல வேலை ஏழு வீடெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு, 5ஆவது மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் கழிச்சு கீழே கையன்னு ஒரே சத்தம். ஏடா சத்தமாக இருக்குன்னு கீழே போய் எட்டி பார்க்குறேன். இந்த கிழவிக சமூகத்தை திருத்தவே முடியாதுங்க. ஒரு கிழவி சொல்லுது, ஐயையோ முருகை மகள்னு குமரேச மகளை தற்கொலை பண்ணி சாக போகிறாங்க, மேலே நிற்கிறாங்கன்றுச்சு. எதுக்கு? ஃபியூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்கு சார். உங்ககிட்ட சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் மாமனார் பேர் குமரேசன்றதே எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். நான் அவட்ட கேட்குறேன், ஆமாம் மாமனார் பேர் குமரேசன் ஆமான்னு. ரொம்ப முக்கியம், கீழே வர்றான்னா ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க சார். எதிரணியினர் இங்கே வந்து புழுகு மொட்டைகளை அவித்து விடுவது கூட நாம இந்த சமூகத்தில் வெற்றி பெற வேண்டும், நம் பேச்சுகளுக்கு இந்த சமூகம் செவிமடுக்க வேண்டும், நாம் இந்த சமூகத்தால் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே தவிர வேறொன்றும் இல்லை. தமிழ் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்து சொன்னாங்க, சிலந்தி வந்து பல முறை தோற்றாலும் தன்னோட சுய முயற்சியால் வளைய கட்டுதுன்னு. காற்றுங்கிற சமூகம் அமைதியாக இருந்தாதான் சிலந்தி கூட சுய முயற்சி எடுக்க முடியா? அந்த காற்று அமைதியா இல்லைன்னா சிலந்தி வலை என்னையா? வர்தா புயல்ல பெரிய பெரிய கண்டெய்னர் ஆளியே புரட்டி போட்டுது, அது அவங்களுக்கு தெரியாதாயா? மனிதர்களே கூட்டமா வாழ்வதற்காகவோ சமூகமா வாழ்வதற்காகவோ படைக்கப்பட்டவர்கள். அப்படி சமூகமா வாழும் போதுதான் தனி மனிதனோட வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஓங்கி உயர்ந்து நிற்குது. ஒரு ஆளு தனியா உட்காந்து சிரிச்சிருந்தா அவளை பத்தி நம்ம என்னையா சொல்லுவோம்? பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். ஒரு மனுஷன் தன்னோட சந்தோஷத்தை கூட பகிர்ந்து கொள்ள அந்த சமூகம் தானே தேவைப்படுது. நம்ம காலையில் எழுந்திரிச்சு நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வேலைக்காக வெளில போகிறோம். வெளில போகும்போது நமக்கு எதில் வர ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் ட்ரெஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அன்னைக்கு பூரா எல்லா வேலையும் ஒழுங்காக சிறப்பாக செய்வோம். அதே கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நமக்கு எதில் வர ஒருத்தர் நம்மளை பார்த்து மறைச்சிட்டு உங்கள் ட்ரெஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா அன்னைக்கு பூரா நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டோம், மூட் அவுட் ஆகிடுவோம். அதனால தெரிஞ்சோ தெரியாமையும் இந்த சமூகம் தான் ஒரு மனுஷனை தூண்டி விடக்கூடிய காரணியாக இருக்குது. உங்களையே எடுத்துக்குவோம்.
நீங்கள் முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பழகியிருப்பீங்க. அடுத்தது உங்கள் குடும்பத்தாரோட உட்காந்து பேசி பழகியிருப்பீங்க. அடுத்தது ஒரு பெரிய பட்டிமன்றத்தில் பேசி பழகியிருப்பீங்க. இது மூணில் உங்களுக்கு எதையா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது? நானாக தனியாக பேசியிருந்தா என்னை சந்தேகப்பட்டிருப்பாங்க, ஒத்திக்காது. வீட்டில் ஏதாவது விசேஷங்களில் எங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் பேசுவோம். ஆனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சமுதாயத்தில் என் ரசிகர்கள் முன்னால் பேசும்போது தான் நான் உண்மையிலே சந்தோஷமாக இருந்தேன். எது கேட்குற ஐயா? அப்போனா நீங்களே ஒத்துக்கிறீங்க தானே சமூகத்தில் பேசும்போது தானே மகிழ்ச்சியும் வளர்ச்சியாக இருந்ததுன்னு? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னப்பா. ஐயா, இன்னைக்கு திண்டுக்கல்ல பிறந்த நீங்க தமிழ் பேசுகின்ற தொலைக்காட்சிகளிலும் தமிழர்கள் வாழ்கின்ற நாடுகளிலும் உங்க நாவன்மையால வளர்ந்து உயர்ந்து மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த சமூகம் உங்களுக்கு கொடுத்த ஊக்கம் தானையா? நீங்க பேசின மொத்த மேடையில வாங்கின பல கைத்தட்டுகளும் உற்சாகம் தானையா இன்னைக்கு பல சொல்லறங்க உங்க வருகைக்காக காத்திருக்கு. இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? தமிழ் இனத்திற்கே அடையாளமாக திகழும் திருக்குவளையில் பிறந்த திருமகனார் தமது 14வது வயதில் கொடிப்பிடித்து கோஷமிட்டு சமூக மாற்றத்தை துவங்கியதால் தான் தமிழ் இன்று செம்மொழியாக இருக்கின்றது. தமிழர்கள் இன்று நிம்மதியாக இருக்கின்றார்கள். அண்ணா கண்டு பெரியார் பெற்றெடுத்த இயக்கத்தை வழிநடத்தியதால் தான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இத்தகைய பேரும் வாய்ப்பும் கிடைத்தது. ஐயா, சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி மாரியப்பனை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மாற்றுத்திறனாளி மாரியப்பன் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு தங்கம் வென்று தமிழனை தலைநிமிர செய்த மாமனிதர். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்ததான் மாரியப்பனோட குடும்பம். விளையாட்டில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை அறிந்த அவர்களோட நண்பர்கள் பணம் கொடுத்து அவரை தலைநிமிர செய்தார்கள். மாரியப்பன் சுய முயற்சி எடுத்திருந்தாலும் அவரோட குடும்பம் அவரை வளர்த்திருந்தாலும் நண்பர்கள் என்ற சமூகம் தான் அவரை பத்மஸ்ரீ விருது பெற வச்சிருக்குன்னு அவர் சொல்லும் போதே நமக்கு தெரியுது. சமூக சூழல் தான் தனி மனிதனோட வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமா இருக்கு. ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் நிக்கிறா, நான் வெற்றி அடைஞ்சேன்னு சொல்றான் ஒரு ஆண். ஒரு பெண்ணை கேட்டா ஒரு பெண் சொல்றா எனக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறான், நான் வெற்றி அடைஞ்சேன்னு சொல்றான். ஆனா நானோ திருநங்கை, என் வெற்றிக்கு பின்னால் யாருமே இல்லை. 25 ஆண்டுகளாக சுயம்னு சொல்லுவாங்க, ஆனா நான் சுய முயற்சி எடுத்து இன்னைக்கு உங்க முன்னாடி பேசக்கூடிய அளவுக்கு வந்து நிக்கிறேங்க. என்னோட முயற்சி அது. பேசினாங்க, வீட்டு சூழலை பத்தி பேசினாங்க, என் மனசு வலிக்குதுங்க. ராம்குமார் வந்திருக்காரு, அவங்க அப்பா என்னமோ ரொம்ப கட்டட தொழில ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு. ஆனா பெட்ரோல் போட காசு வந்துச்சு, அப்பா காசை தான் செலவு பண்ணாரு. அவர் சுயமா உழைச்சு அவ்வளவு செலவு பண்ணல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவர் வீட்டு சூழலை பத்தி பேசினாங்க. சுதா மேடம் பேசினாங்க சமூக சூழல் சமூக சூழல்னு. இன்னைக்கு தாங்க சமூகம் தெரியும் சுதாக்கு. அவங்க என் ஃப்ரெண்டு தான், சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். ஆனா அந்த சமூகத்துக்குள்ள நுழையிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அது சுய முயற்சி எடுத்து இன்னைக்கு அந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சாங்க. அவங்கள இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அருந்ததி பேசினாங்க அப்படி இப்படின்னு. ஆனா அருந்ததி கூட ஒரு காஸ்டியூம் இன்னைக்கு யூஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க, அது அவங்க அப்பாவோட காசுல தான் வாங்கியிருப்பாங்க. அங்கேருந்து அவங்க ஊர்ல இருந்து கூட துணைக்கு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்காங்கங்க. ஆனா நான் மதுரையில இருந்து ஒரு கை குழந்தையோட இந்த மேடைக்கு தனியா வந்திருக்கேன், என் சுய முயற்சியில. என் கூட யாரும் வரல. அப்புறம் நான் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், சுயமுயற்சின்னு பேசுறேன். நீ என்னம்மா சாதிச்சேன்னு நினைக்கிறீங்களா? நான் வீட்டை விட்டு வந்து 25 வருஷமா நானே என்னத்தானே ஒரு சிலை செதுக்குவாங்க யாராவது, ஆனா என்ன நானே செதுக்கிக்கிட்டேன். நான் பெண்ணா மாறுறதுக்கு 6 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அரசியல் நீதியாகவும் பார்த்தீங்கன்னா அரசியல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு திருநங்கைன்றதுனால எங்க ஊர்ல திருப்பரங்குன்றம் நான் பிறந்தது 16 மண்டபத்துக்கிட்ட தான் எல்லா பெரிய பெரிய கட்சி தலைவர்லாம் வந்து பேசுவாங்க. ஏன் நம்ம ஐயா கலைஞர் ஐயாவே அங்கே வந்து பேசியிருக்கிறாங்க. ஒரு தூணுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சு நின்று பார்ப்பேன், நம்மளை யாராவது ஏதோ சொல்லிடுவாங்கன்னா. ஆனா இன்னைக்கு என் சுய முயற்சினால திருப்பரங்குன்றம் ஊராட்சி வேடர் புளியங்குளத்துல 7வது வார்டு மெம்பரா இருக்கேங்க. அப்புறம் வந்து எல்லாரும் நான் அப்படி பண்ணேன், நிறைய படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்றாங்க. நான் படிக்கலாம் இல்லைங்க. அம்மா அப்பானா பாசம்னு எனக்கு என்னன்னு தெரியாது, அக்கா தங்கச்சி பாசம்னா எனக்கு என்னன்னு தெரியாது, வீட்டில் விசேஷம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. 25 வருஷமா தனியா இருந்து கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் நான் தனியா தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வீட்டு சூழல் சமுதாய சூழல் என்ன எந்த அளவுக்கு விரட்டுச்சு தெரியுங்களா?
என் வீட்டில் நான் திருநங்கையா மாறினேன்றதுக்காண்டி எங்கள் அண்ணன் என் முகத்தில் ஆசிட் ஊற்ற வந்தான். அதே அண்ணன் அன்னைக்கு என்னை தங்கச்சின்னு கூப்பிட வச்சிருக்கேங்க. சமூக சூழல், அந்த சமூகம் என்ன என்னென்ன கேலி பண்ணிச்சு தெரியுங்களா? அந்த சமூகம் என்ன என்னென்ன கேட்டுச்சு தெரியுங்களா? சமூகம்னா நான் அன்னைக்கு இந்த பரந்த உலகத்தில் இவ்வளோ இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் பிறந்த திருப்பரங்குன்றம் தான் சமூகம், நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாம் நினைப்பேன். அந்த சொந்தக்காரங்க என்னை துரத்தி அடிச்சாங்க. ஒரு இடம் விடாம என்னை பார்க்குற இடம்லாம் அடிச்சாங்க. அந்த சொந்தக்காரங்க முன்னாடி இன்னைக்கு ஒரு கோவில் கட்டி ஒரு பூசாரியா இருக்கிற அந்த சொந்தக்காரங்களாம் வந்து ஏன் காலில் உழுக வச்சிருக்கேங்க. அந்த சமூகத்தை ஏன் பின்னாடி வர வச்சிருக்கேன். இது நான் ஐயோ அடிக்கிறாங்களேன்னு போய் ஒளிஞ்சுட்டு அந்த சமூகம் என் பின்னாடி வராது. ஐயோ நம்மளை கண்டா திட்டுறாங்களே நான் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த சமூகம் என் பின்னாடி வர, அந்த சமூகத்தையும் என் பின்னாடி வர வச்சேங்க. அதாங்க சுய முயற்சின்றது.